என் தம்பி விஜய் எல்லாம் வேலைக்கு ஆகல. இல்லாத ஓட்ட விஜய் எந்த ஊர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு? சீமான் தனிச்சு போறதுதான் சீமான் கரெக்டா இருக்கும். சீமான் பெரிய ஹீரோவா பாக்குறாங்க. ஆடி காத்துல அம்மியே பறக்கும் போது விஜய் போன்ற இளம் பஞ்சுகள் ஏமாத்துறோம். விஜய் வந்தாருன்னா அவரால் சக்சஸ் பண்ண முடியாதுங்க. 10.5 விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன சார் சொல்லுங்க. அது அவருக்கு சொல்லுறதுக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? சசிகலா அம்மையாரோட இந்த நடைபயணத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் இருக்கும். சசிகலாவும் விஜய் மாதிரி பலன் நிரூபிக்காத 0% தான். என் காலில் எல்லாரும் வந்து விழுங்கலாம் இவங்க எதிர்பார்க்காங்க. சீமானோட எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர் எடப்பாடி பழனிசாமி. வட தமிழக அரசியல் போலரைசேஷனாக தான் இருக்கும். 10.5 1 இயர் நான் போலரைசேஷனாக தான் இருக்கும். பாமக எடப்பாடிக்கு இடையில உள்ள கோல்டு வார் எப்படி முடிவுக்கு வருதுன்னு 26 தான் தெரியும். நீங்க பிசியை செட்டரேட் பண்ண மாட்டீங்க, பிசி எக்கேடும் கட்டு போட்டு, ஆனா எம்பிசியில மட்டும் நீங்க 1 இயருக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னா எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Everest Chai Biryani Masala. Taste the best, Everest. Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses. 2026க்கு புதிய ஃபார்முலா வந்து உருவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் அந்த எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய நகர்வுகள் அப்படிங்கிற திரு சீமான் அவர்கள் வந்து கருணாநிதியை பற்றி பயங்கரமாக விமர்சித்து பேசுறதும், அதனுடைய நகர்வுகள் வந்து ஒருவேளை இவர் அதிமுக நோக்கி போவாரோ அப்படிங்கிறதுக்கு இருக்கும். நீங்க சொன்னது மாதிரி அதிமுக கூட்டணியில் இருக்க சீமான் தனிச்சு போறதுதான் சீமான் கரெக்டா இருக்கும். சீமான் பெரிய ஹீரோவா பாக்குறாங்க. என் தம்பி விஜய் எல்லாம் வேலைக்கு ஆகல. 4 ஓட்டு கூட இல்லாத ஓட்ட விஜய் எந்த ஊர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு? அவர் கையில இல்லாத ஓட்ட எந்த ஊர்ல இருந்து விஜய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார்? பெரிய ஒரு எல்லாருக்குமான அப்பீல் இருக்கு சார், அவர் வரணும் அப்படிங்கிறது. அது அபிமானம். எங்க அண்ணன் சிவாஜி கூட வென்றது ஹீரோன்னு இந்தியா டுடேல எழுதினாங்க. கடைசியில் ஜானகி அம்மையாருக்கு ரசிகர்கள் தான் இருந்தாங்களே தவிர வாக்காளர் இல்லையே. ஜானகி ஓட்டு தான் சிவாஜிக்கே கிடைச்சது. 3 இடத்துல தான் ஓட்டு எடுத்தாரு. திருவையாறுல அண்ணன் சிவாஜி, தொண்டைமான், புதுக்கோட்டையில எங்க ஊர்ல ராதாகிருஷ்ணன் 3 பேர் தான் ஓட்டு எடுத்தாங்க. மீதி எல்லா ஓட்டுமே ஜானகி ஓட்டு தானே. ஸோ அபிமானம் வேற, ஓட்டர்ஸ் வேற. விஜய் இன்னைக்கு 0% தான். பலம் நிரூபிக்காத என் தம்பி விஜயனோ அஜித் எனக்கு நண்பர்னோ சொல்லி ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஆனா சீமானுக்கு விஜய்க்கான கூட்டணி தானே இருக்கக்கூடிய அந்த ஒரு சாத்தியக்கூறுகள் தானே இருந்துட்டே இருக்கு. இப்போ அவர் வந்து விஜய் நடுவில் வச்சுட்டு இதுல நமக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிருங்கிறதுக்காக நடுவில் வச்சுட்டு போயிட்டாரு. கண்டஸ்ட் பண்ணா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆயிருப்பாரு. அதான் நான் சொன்னேன். இந்த போலரைசேஷன்ல விஜய் ஏமாத்திரம். ஆடி காத்துல அம்மியே பறக்கும் போது விஜய் போன்ற இளம் பஞ்சுகள் ஏமாத்திரம். நாம் தமிழர் வந்து அவ்வளோ போராடி கிட்டத்தட்ட 12 நாள் வந்து பல விஷயங்களை போராடி, ஆனால் அவர் வந்து டெபாசிட் கூட வாங்க முடியல அபிநயாவில். 4% 5% ஆக்குனது அவங்களுக்கு ஒரு பிளஸ் தான். நான் அதை பிளஸ்ஸாக தான் பார்க்குறேன். இது வெற்றிங்கிறது தானே சார் நமக்கு தேவை. அவங்க வந்து இந்த இடத்த நாங்கள் 5% ஆக்கிட்டோம், 7.5% ஆக்கிட்டோம், 8% ஆக்கிட்டோம், 11%. இது வந்து எவ்வளவு காலத்துக்கு இப்படி ஒரு வெற்றிங்கிறது ஸ்டாலின் கையில் இருக்குது. ஸ்டாலின் தவிர எல்லாருமே தோத்துட்டு தான். அதனால தான் இவர் விஜய் கூட கூட்டணி போலான்னு முயற்சி பண்றாரு. விஜய் பலம் இல்லாதவர், பலம் நிரூபிக்காதவர். அவர் 0%ல இருக்கிறவர். 2026க்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்து நிரூபிச்சாதான் விஜய்க்கு பலம். இல்ல, அது சீமான் கூட கூட்டணி போனா இன்னும் அந்த பலம். ஏற்கனவே அரசியல் இருக்க ஒருத்தர் முகத்தோட புதுசா வரும்போது அது பலம். சிவாஜி வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காரு. விஜயும் 2014 ஃபெயிலியர் ஆயிருக்காரு. விஜய் தனக்கு பெரிய பலம் இருக்குன்னு மோடியை போய் பார்த்த பிறகும் ஜெயலலிதா அம்மையார் 6% வாக்கு 39 45 போயிருக்காங்க. நான் சொல்றது எவிடன்ஸ். விஜய்கிட்ட காசு, விஜய்க்கு முகசதி பாடக்கூடிய கும்பல் வந்து இதை மறுக்க முடியாம என்ன விமர்சனம் பண்ணலாம். நான் சொல்றது ஃபேக்ட். விஜய் வந்தாருன்னா அவரால் சக்சஸ் பண்ண முடியாதுங்கிறீங்க. விஜய் எப்படி வராரு, என்ன சொல்லி வராரு, யாருக்கா வராரு, என்ன ரூபத்துல வரான்னு பார்த்துதான். அவர் தான் சொல்றாரு, திராவிட அரசியல் தானே பேசுறாரு அவரு. நீங்க நாங்க வந்து பெரியாரை கும்பிடுங்க, நீங்க படியுங்க. 10.5 விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன சார் சொல்லுங்க. அது அவருக்கு சொல்றதுக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? கிடையாதுல்ல. சிஏ எதுக்குறாருல்ல, இது நீட்டை எதுக்குறாருல்ல. 10.5 அவருக்கு ஸ்டாண்ட் என்ன சார் சொல்லுங்க. அதை சொல்லிட்டு அப்புறம் அவரை பேச சொல்லுங்க. ரொம்ப கிளியர் சார். அவர் வந்து என்னன்னா, இங்க இருந்து பிஜேபி எகெயின்ஸ்ட் அப்படிங்கிற ரூல்ல நீங்களே சொன்னீங்க சிஏ எதிர்க்கிறாரு. இதெல்லாம் சும்மா லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு அவர் பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்காரு சார். 26ல அவர் வரட்டு, எப்படி வராரு அதுக்கப்புறம் அவர் பேசிக்கலாம். 10.5 அவருக்கு ஸ்டாண்டை முடிஞ்சா அவருக்கு முகசதி பண்ணக்கூடியவங்க, அவங்களுடைய அரசியல் ஆலோசகர்கள் வெளியில கொண்டு வரட்டு. அதுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது. திருமங்கலம் ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு, இதை தாண்டிருச்ச விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். அது ஒவ்வொரு தேர்தலையும் தாண்டி போயிட்டு தானே இருக்கு. ஈரோடு ஈஸ்ட் அதை தாண்டி தான் இது போயிட்டு இருக்குது.
இல்ல அந்த ஒரு புது ஃபார்முலா 2026 செட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈரோடு கிழக்கு செந்தில் பாலாஜி அந்த ஃபார்முலா தான் இங்க கண்டினியூ ஆச்சு. நாங்கள் கண்டினியூ ஆகாதுன்னு நினச்சேன். ஆனா இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு இந்த சசிகலா அம்மையார் வந்து அவர்கள் இந்த நடைபயணத்தை வந்து பிரச்சார பயணத்துமாக துவக்குகிறார்கள். அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துமா அதில்? சசிகலாவும் விஜய் மாதிரி பலன் நிரூபிக்காத 0% தான். முக்குளத்தூரில் சிம்பதி இருக்குது. முக்குளத்தூரை எம்பவர் பண்ணவங்க. பெண் 4 வருஷம் ஜெயிலில் இருந்தனால ஒரு சிம்பதி இருக்கும். ஜெயலலிதாவின் உயிர் தோழிங்கிற ஒரு சிம்பதி இருக்குது. இதெல்லாம் ஒரு அனுதாபம் தான் இருக்கே தவிர சசிகலா வாக்கு நிரூபிக்காதவங்க தான். களம் வரும்போது தான் அவங்க 2026 வந்து ஜானகி அம்மையார் எப்படி வந்து ஒரு விலகிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி வந்து சசிகலா அம்மையாரும் விலகிக்கிறோம், அதனால அவங்க அப்படியே இருக்கிறது நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாரு. அது முதல்ல சசிகலா அம்மையாரை மோசமான வார்த்தையால சொன்னாப்புல. நம்மளை பொறுத்தளவில் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் வந்து சசிகலா அம்மையாரை பார்த்து நிற்கும்போது ஹிண்டு ராம் சந்தாலியெல்லாம் சசிகலா அம்மையார் தான் அடுத்த முதல்வர்னு நிற்கும்போது நம்ம கவர்னர் வரமாட்டாருன்னு நம்ம சொன்னோம். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் சசிகலா அம்மையாருக்கு அவங்களுக்கு என்ன மக்கள் ஆதரவுன்னு பார்க்கக்கூடிய உரிமை இருக்குது. இவர் சசிகலா அம்மையாரை ஒரு கட்டத்தில் என்ன விமர்சிச்சான்னு தெரியும். அந்த வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் இப்போ வந்து சசிகலா அம்மையாரால் தனக்கு டேமேஜ் வருமாங்கிற பயத்தில் ஜானகி அம்மையார் மாதிரி இப்போ கட்சிக்குள்ளே வர்றவங்களே தஞ்சாவூரில் மாவட்ட பிரதிநிதிகள்லாம் உள்ள வரும்போது என்னென்னா அம்மா சின்னம்மாவை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேச்சுகள் வந்து வந்துகிட்டே தானே இருக்குது. அவர் வந்து தோல்விக்கான காரணம் என்ன, அடுத்த 2026 இந்த இதை பற்றியான அலசல் பேசும்போது நிர்வாகி மட்டத்தில் இதை அம்மாவை சேர்த்துக்கலாம், டிடிவி தினகரனை உள்ளே கூப்பிடலாம், ஓபிஎஸ் அவர்களை உள்ள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா நிர்வாகிகளும். சீமானோட எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர் எடப்பாடி பழனிசாமி தன்னோட லீடர்ஷிப்புக்கு எந்த ஒரு இது வரக்கூடிய அளவுக்கு செயல்பட மாட்டார். பிஜேபியோட அலையன்ஸ் வைக்க மாட்டார். சசிகலா அம்மையாரை சேர்க்க மாட்டார். தன்னோட லீடர்ஷிப் நிற்கணுன்னு தான் அவர் பார்ப்பார். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவார். இப்போ இவங்க 3 பேர் ஒரு அங்கமாக வைக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? அது மீண்டும் ஏடிஎம்கே வந்து அதிமுக ஸ்பிளிட்டு தானே ஆகும். அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். 20% வாக்கில் அவர் இருக்கார். ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வரலாம். அது அதிமுகவுக்குள்ள ப்ரோ ஏடிஎம்கே ஆட்டு, ப்ரோ பிஜேபி ஆட்டு ஒரு செட்டும், ஆன்டி பிஜேபி ஆட்டு இன்னொரு செட்டும் இருக்குது. இல்லை அதுதான் கேட்குறேன். இப்போ நீங்களே சரியாக சொன்னீங்க. ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முக்கியமானவர்கள் தலைவர்கள்லாம் போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு கட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் நடக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட்டத்திலையும் திருப்பி இதே விஷயங்கள் எதிரொலிச்சுட்டே இருக்கும்போது அதை ரீதிங்க் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரா எடப்பாடி பழனிசாமி? 26 வரை அதை இப்படி இழுத்துட்டு தான் போகும். அதை ரீதிங்க் பண்ணாரா அவருக்கு லீடர்ஷிப் அடி வாங்கும். கட்சியா லீடர்ஷிப்பா அது அவர் தான் முடிவு பண்ணும். அது இது வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதாவது அவருக்கு லீடர்ஷிப்பு அடிபட்டால் அது உள்ளே வந்தவங்க அவரை நாளைக்கு தூக்கி வீசுறதுக்கும் உள்ள சூழ்நிலையும் வரலாம். ஸோ அதில் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். நான் மீண்டும் சொல்கிறேன் இல்லையா, அவர் பாஜக சரண்டர் ஆக மாட்டார் நான் சொன்னேன்னா இல்லையா, அவர் டம்மி இல்லைங்கிறத நான் சொன்னேன்னா இல்லையா. எனக்கும் அவருக்கும் இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் அவரோட நடவடிக்கைகள் 2 ஜாதி கட்சிங்கிறதுல இஷ்யூஸ் இருக்குது, அது வேறு விஷயம். பட் அவர் லீடர்ஷிப்பை விட மாட்டாருங்கிறது என்னோட பார்வை. நான் சொல்றது கரெக்டாக நினைக்கிறேன். சசிகலா அம்மையார் வந்து வெளியிருந்து அப்போ ஆதரவு கொடுக்கணும் அல்லது வெளியிருந்து கட்சி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதுல இவருக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வந்துட போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க வந்து அவர் கட்சியை விட்டு கொடுக்க வேண்டாம், பொசிஷனை விட்டு கொடுக்க வேண்டாம், நீங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லலாமே. வெளியிருந்து ஆதரவு இவங்க எப்படி கொடுப்பாங்க? என் காலில் எல்லாரும் வந்து விழுங்கன்னா இவங்க எதிர்பார்க்காங்க. கட்சி நிர்வாகம் நாங்கள் மீட் எடுப்பேன்னு சொல்லி நான் வந்து அதெல்லாம் சொல்லுவாங்க. யாருங்க ஏமாளி ஆவாங்க? மாடர்ன் பொலிட்டிக்ஸ் அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த். 90% எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொன்ன அவன் 10% தான் எடப்பாடிட்ட இருக்குன்னு சொன்னா எடப்பாடி எப்படி இவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் ஆவார்? இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்க்க வேண்டியிருக்கா சார். நான் வந்து டிடிவி தினகரன் கூட மிக இணக்கமாக இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்கள் சசிகலாவை போய் சந்திக்கிறேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் போய் சந்திக்கவே இல்லை. தாயும் பிள்ளையமா இருந்தாலும் வாயு வேறும் வேற தான். முக்குளத்தோர்ட்டு அவர் அடி வாங்க காரணம் சசிகலா தினகரனோட ஓபிஎஸ் தான் காரணம். ஓபிஎஸ்ஸை நீக்கினது ஒரு கிராப்பருங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமி மேலே வந்துட்டு, சசிகலா தினகரன் மேட்டரில் நாமளே வந்து 51வது இருந்த இடத்துல இருந்தவர் மொதல் இடத்துக்கு வந்திருக்காருன்னு அன்னைக்கு சொன்னோம், இன்றைக்கி அதான் சொல்கிறோம். ஓபிஎஸ்ஸையும் நிற்கும் போது 3 சேர்ந்து ஹியூமிலிட்டி எஃபெக்டில் என்டிஆர் முக்குளத்தோர் எதிராக போயிட்டாங்க. இல்லை நான் கேட்குறது சசிகலாவை திரு ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்காததுக்கான காரணம் கேட்குறேன். இப்போ சந்திச்சு என்ன ஆக போகுது? இல்லை சந்திக்கிறேன் சொல்கிறார். ஆனால் வந்து எல்லாம் 26 எலெக்ஷன் டைமில் தான் சார் எல்லாம் ரீஅலைன்மெண்ட் ஆகும். எல்லாம் கூட்டணி எல்லாமே சீமான் 214 சமூக நீதி புரட்சி அணி அமைக்கிறாரா அல்லது அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கிறாராங்கிறதெல்லாம் சீமான் விஜய் கூட போகின்ற ஒரு போக்கு எப்படி? விஜய் சீமான் வந்து முறிஞ்சிடுச்சு. விஜய் வந்து என்னைக்கு விக்ரவாண்டியில் நடுநிலைன்னு சொன்னாரோ, இவர் சிவகார்த்தியன்
சீமான் வந்து பார்த்தாரோ விஜய் நம்பகத்தன்மையற்றவருங்கிறது தெளிவாகி போச்சு. அவர் வந்து ஒரு கூட்டணி என் தம்பி அதுன்னு அவர் சொன்னாது, அவங்களாம் சந்திக்கிறாங்க, வண்டியில் போகிறாங்கலாம் உண்மைன்னு சொன்னால் ஆதரவுன்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லலை. நடுநிலைன்னு சொல்லும் போதே அவர் விக்கிரவாண்டிகளும் போலரைஸ் ஆகுங்கிறத சொல்லிட்டாங்க. இதே விஜய் அவர்கள் தானே மைக் சின்னத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லி, அதே மைக் சின்னத்தில் போடுன்னு சொன்னவர் நடுநிலைன்னு சொல்லும்போது வந்து அந்த நிலைமையிலேருந்து மாறி இருக்காருன்னு தான் அர்த்தம். விஜய்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாரோ? விஜய்க்கு என்னங்க இருக்கு, பலன் நிரூபிச்சவரா? இல்லைல்ல. மிக முக்கியமான அடுத்த கட்டத்துக்கு என்ன, 2026க்கான தேர்தல், இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து 2020க்கான ஒரு முக்கிய முன்னோட்டமாக பார்த்துட்டே இருக்காங்க. அப்படிதான் இருக்க போதா அது? இல்லை. அது வந்து வட தமிழக அரசியல் போலரைசேஷனாக தான் இருக்கும். 10.5 1 இயர் நான் போலரைசேஷனாக தான் இருக்கும். 10.5 வெர்சஸ் அதர்ஸ் தான். அதுதான் வட தமிழக அரசியலுங்கிற லெவல் இன்னைக்கு ஆகிப்போச்சு. அது எப்படி அது உருவம் எடுத்தாலும் மு.க. ஸ்டாலின் வெரி ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கார் வட தமிழகத்தில். இப்போது ஏடிஎம்கே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 10.5% இடஒதுக்கீடு போல வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி மேல இருக்கக்கூடிய இந்த இமேஜ் 2024 பிரதிபலிக்கும் போது பாமகவுடைய நிலை என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த இடம் தான் பாமக எடப்பாடிக்கு இடையில உள்ள கோல்டு வார் எப்படி முடிவுக்கு வருதுன்னு 26ல் தான் தெரியும். ஏன்னா அதோட முடிவு உடனே வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் விக்கிரவாண்டியை விட்டு எடப்பாடி கலந்துக்கிட்டார். இல்லை, இப்போ நம்ம நடந்து முடிஞ்சவர்கள் தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாத்துலேயுமே பார்த்தா கடைசி ஸ்டேஜுக்கு வரும்போது என்டிஏ கூட்டணியில் தான் பாமக இருக்குது. எல்லா இடத்துலையுமே பார்க்கும்போது அது ஒன்று உள்ள அலைன்மெண்ட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இந்த எல்லாமே போனால் என்டிஏவோட தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பாமக? கண்டிப்பாக. திருமாவளவன் இன்க்ளூசிவ் இந்தியா கூட்டணி வர்சஸ் ராமதாஸ் இன்க்ளூசிவ் என்டிஏ கூட்டணி கூட வட தமிழக அரசியல் பெயரலாம். நான் எடுத்த எடுப்பில் நான் எடப்பாடி பழனிசாமி குறைச்சி மதிப்பிடலை. எடப்பாடி பழனிசாமி என்டிஏவோட 5% வாக்கு அதிகம் அந்த அணி பெறது காரணம் வட தமிழகத்தில் உள்ள வன்னியர்கள் ஆதரவு. நீங்கள் யார் வேணாலும் அதை எடுத்து பாருங்க. ராமதாஸ் மோதன 10 தொகுதியிலையும் என்டிஏ கூட்டணியும் அதிமுக கூட்டணி எடுத்து பாருங்க, ஒரு 20% வாக்கு வர 2 பேருக்கு இடையில டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த 10 எடுத்து ஒரு டேபிள் பண்ணி பாருங்க, 20% ஓட்டு வர டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறத தான் சொல்ல வர்றேன். தமிழக அளவில் இந்தியா கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் 5% தான் டிஃபரன்ஸ். 18-23. அந்த 5% டிஃபரன்ஸ் கொடுத்ததே இந்த 10 தொகுதிக்குள்ள வந்த ஹெவி டிஃபரன்ஸ் தான். அதை வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன், நம்ம வந்து வாக்கு விகிதத்தில் சதவீதத்தை அதிகரிச்சிருக்கோம், நம்ம வந்து தோத்தாலும் கூட சதவீதத்தில் அதிகரிச்சிருக்கோம். உண்மை, அது கரெக்ட். கேபி முனுசாமி சொல்றது உண்மை. 9176372367 ஃபோன் பண்ணக்கூடிய அதிமுக தொண்டர்களே, அது உண்மைன்னு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் அதே எம்ஜிஆர், அதே ஜெயலலிதா, அதே ரெட்டையில சேலத்தில் 38%, அதே எம்ஜிஆர், அதே ஜெயலலிதா, அதே ரெட்டையில திருநெல்வேலியில் 8%. இங்கே 10.5க்குள்ள வேலை நடந்தது. அங்கே ஜெயலலிதா மாதிரி நாடார்களை எடப்பாடி குளோரிஃபை பண்ணலன்னா நாடார்கள் அங்கே எதிர்த்து அடிச்சிட்டான். இங்கே 10.5 நமக்கு தான். கன்னியாகுமரியில் அதான் நடந்தது, தூத்துக்குடியில் அதான் நடந்தது. இங்கே வந்து 10.5 நமக்கு தந்தார். யார் தந்தா? வன்னியர் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமி. வன்னியரெல்லாம் அங்கே போட்டுட்டான். அங்கே நாடார்கள் ஜெயலலிதா சொல்றதை இவருக்கு சொல்றதுக்கு நாக்கூசுதுன்னு திருப்பி அடிச்சிட்டான். இல்லை, இதில் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள்லாம் ஒரு இடத்துல ஒரு சேர்ல செய்யும்போது வந்து அது மீண்டும் அது பாமகவுக்கோ அல்லது மற்ற சமூகத்திற்கோ ஒரு எகெயின்ஸ்ட் ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேள்வி. எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு வன்னியர் சங்கத்துக்கு வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்தாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுத்துருக்கதான் முறை. அம்பாசங்கர் கமிஷனை வச்சு கொடுத்துட்டாரு. சரி, அம்பாசங்கர் கமிஷனை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா பிசியில செங்குந்தர் என்ன சிறப்பாட்டா இருக்காங்க, பிசியில யாதவர் என்ன ஏமாற்றப்படலையா, பிசியில முத்தரையர் என்ன சீட்டுகள் அள்ளி குவிக்குவா செய்யறாங்க, பிசியில என்ன விஸ்வகர்மா என்ன எவ்வளவு சீட்டு வந்திருக்காங்க. இந்த 4 சமூகத்துக்கும் பிசிக்குள்ள இடஒதுக்கீடு வந்து அவங்க எண்ணிக்கைக்கு தக்கன வன்னியருக்கு எம்பிசியில கொடுத்த மாதிரி பிசியில ஏன் கொடுக்கல? அது ஏன் கொடுக்கல? நியாயம் இல்லைல்ல அது. நான் இந்த விஷயத்த சமூகநீதி பேசக்கூடிய ஐயா வீரமணி முன்னாடி யாரு கூட வேணாலும் நான் வாதிக்க தயாரா இருக்கிறேன். மிகப்பெரிய சமூக நீதி இந்த 4 ஜாதிகளுக்கும் பிசிக்குள்ள இருக்குது. அப்போ நீங்க பிசியை செட்டரேட் பண்ண மாட்டீங்க, பிசி எக்கேடும் கெட்டு போட்டு ஆனா எம்பிசியில மட்டும் நீங்க வன்னியருக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னா அதோட பலனை நீங்க அடைஞ்சிட்டீங்க. வன்னியர் பெருந்தலைவரா வாக்கு குவிஞ்சிட்டு. அப்போ பிசியில இருந்து இந்த ஜாதிகள் வஞ்சிக்கப்பட்டாங்கிறத நாம வெளிக்கொண்டு வரும்போது இந்த ஜாதிகள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்க தனி ஒதுக்கீடு எம்பிசிக்குள்ள பண்றீங்க, அம்பாசங்கர் கமிஷன் வச்சு பண்றீங்க. ஓகே, உங்க ஒரு பார்மலால் நீங்க பண்றீங்க. அதுல எனக்கு சில ரெசர்வேஷன்ஸ் இருக்கு, அது இருக்கட்டும், வன்னியருக்கு கொடுத்துட்டீங்க. ஓகே, பிசிலையும் இந்த செங்குந்தர், முத்தரையர், யாதவர், விஸ்வகர்மா பாதிக்கப்படுறாங்களே, இதுல உங்களுக்கு நியாயம் இந்த ஜாதிக்கு வழங்குறதுக்கு ஏன் முடியல? அப்போ எம்பிசியில மட்டும்தான் ட்ரிங்கர் பண்ணுவீங்க,
டிங்கரிங் பண்ணுவீங்க. பிசி எக்கேடு கட்டாலும் போட்டு என்ன ஆனாலும் ஆட்டு இந்த ஜாதிகளுக்கு இடமே இல்லைனாலும் பரவாயில்லன்னு விட்டுருவீங்க. அது என்ன சமூக நீதி? இது எல்லாம் சொல்லப்பட்ட போது சட்டமன்றத்தில் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணாங்க. அப்போ ஓபிஎஸும் கூட தான் இருந்தாரு. கண்டிப்பா எல்லாத்தையும் சேர்த்தா நான் சொல்றேன். இப்போ இந்த கள்ளர் சிறும இந்த பள்ளிகளை வந்து அந்த பெயர்கள்லாம் நீக்கப்படணும்னு சொல்லும்போது பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா இந்த பெயர்கள்லாம் நீக்கக்கூடாது, அது எங்களுக்கான உரிமைகள்னு சொல்லக்கூடாதுன்ற போது அப்போ எங்க போச்சு? அப்பயும் அவங்க கூட தானே இருந்தாங்க. அந்த கேள்வியெல்லாம் வருதா இல்லையா? கண்டிப்பா வரத்தான் செய்யும். அது நியாயம் தான். அதை நான் மறுக்க வரலையே. why should I defend that? அதுல எடப்பாடி கேபினெட்ல இருந்து எல்லாரும் தான் குற்றவாளி. சசிகலா அம்மையாரோட இந்த நடைபயணத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய அரசியலுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிளவுகளுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்க போது நீங்க நினைக்கிறீங்க? சசிகலா அம்மையார் ஸ்டேச்சர் உள்ளவங்க, ஜெயலலிதாவின் உயிர் தோழி. பட் விஜய்க்கு எப்படி 0% தான் இப்போ சொல்கிறோன்னா, சசிகலா அம்மையாருக்கும் 0% தான். முதல்ல சசிகலா அம்மாவுக்கு தான் 0% தேறி ஆரம்பித்தேன். 2026 அவங்க ஒரு ஃபோல்ஸ்னு நிரூபிக்கலாம், பலத்தை காட்டலாம். அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சூழல் சரியாக வரலன்னா அரசியல் களத்தை விட்டு வெளியேறவும் செய்யலாம். விஜய்க்கும் அதுதான் சொல்கிறேன். கருணாநிதியை பற்றி சீமானவர்கள் பேசியது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் ஒரு ரிவர்ட் பேக்காகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இதில் நாம் தமிழருக்கு? கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே லாபம் தான். சீமான் தன் லீடர்ஷிப்பை சொதப்புனா மட்டும்தான் நஷ்டம் வரும். இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே கூட்டணி இன்டாக்டா இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா சார்? கண்டிப்பா இன்டாக்டா இருக்கும். ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன்? கண்டிப்பா இன்டாக்டா இருக்கும். ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், மேயர் போஸ்ட். இல்லை, அது நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரீங்க. நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிகிட்டே இருக்குது. இங்கே வந்து மாநில கட்சி, தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. அதே போல் அதுக்கப்புறம் வந்து அந்த ரவுடிகள் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாங்க, ஒரு கொலை அதுக்கான என்கவுண்டர் அப்படின்னு இந்த விஷயத்தை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளை நம்மளுடைய தலைவர்களை வந்து பார்க்க முடியுது. தொடர்ச்சி அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கூடினால ஆட்சி வந்து ரொம்ப நாள் நீடிக்காது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு இது சொல்லப்பட்டுட்டே இருக்கு. இதெல்லாம் சொல்லுவாங்க, செயலில் ஒன்றும் நடக்காது. யாருக்கு பலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி தான் பலமாக இருக்கு. எப்படி சொல்றீங்க சார்? கூட்டணி பலமாக இருக்காங்க. அவங்க ஒரு கெமிஸ்ட்ரி. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அடக்கம் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அப்படி அதை வச்சு கூட்டணி அமையாதுங்க. லாபம் எடப்பாடியால டெபாசிட் தான் கொடுக்க முடியும். தலித் தலைவர்களுக்கு வந்து குறிவைத்து தாக்கப்படுகிறது. அதெல்லாம் ஒரு திருப்திக்கு சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர 2024 நான் சொன்ன மாதிரி கூட்டணியில் இருக்கவங்களே பேசுறாங்களே. பேசத்தான் செய்வாங்க, அவங்க அரசியல் பண்ணத்தான் செய்வாங்க. அவங்க அடிமையா இருக்க முடியாது. கடைசியில் கூட்டணிங்கிற சேர்ந்துக்குவாங்க. மத சார்பின்மை, மோடி எதிர்ப்பு, மோடி அங்கே பிரைம் மினிஸ்டர் இருக்கிறத வரை இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. லாபம் பார்த்தவங்க 40க்கு 39 பார்த்தவங்க, 40க்கு 40 பார்த்தவங்க எப்படி சார் விடுவாங்க? நீங்கள் இதை தோக்கடிக்கணும்னா 23 எடப்பாடி, 18 என்டிஏ, 8 சீமான் எல்லாம் ஒன்று சேர்ந்து 1-1 தான் தோக்கடிக்க முடியும். 67 காமராஜரை தோக்கடிச்ச மாதிரி 1-1 தான் தோக்கடிக்க முடியும். வேற ரூட்டே கிடையாது. அதுல வேற சீமான் என்ன சொல்லுவாரு? எங்கேயுமே சேராத கூட்டணி தான் சொல்றீங்க. சொல்லக்கூடியதெல்லாம் சேர்ற கூட்டணி, அதுவும் சேராத கூட்டணி தானே. இப்போ சீமான் என்ன சொல்லுவாரு? நான் 8 16 ஆக்கும் பாரு. எடப்பாடி கீழே வந்துட்டு இருக்காரும் பாரு. அவர் 33ல் 20 ஆயிருக்காரு. சீமான் 6.8 8.2 மாறி இருக்காரு. நாம் ஜம்பிங் பார்ட்டி, அவர் டிக்ளைனிங் பார்ட்டி, நானும் அவரும் ஒன்னான்னு கேட்பாரு. அவரு அந்த ப்ராசஸ் இருக்கும் பாரு. ஸோ இதெல்லாம் பெரிய சிக்கல்களும் சிரமங்களும் இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது அப்படின்னாலோ அல்லது தலித் தலைவர்கள் வந்து தாக்கப்படுகிறாங்கன்னு சொன்னாலும் எல்லாம் சும்மா எழுதிக்கலாம், பேசிக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்கு ஒரு கூட்டம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். நடைமுறை சாத்தியப்படாதுங்க. 24 சொன்ன மாதிரி தான். அதை நான் சொல்றேன். 26 தான். அதே ஸ்டேட்டஸ் கோ தான். மிக்க நன்றி சார். அப்படி நேரத்துக்கு நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Everest Chai Biryani Masala. Taste the best. Everest. Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses.